யார் நீங்க? எங்க இருந்து வரீங்க? உங்க பின்னணி என்ன? நான் வந்து ஒரு கிராமத்துலேருந்து வர்றேன். என்ன கிராமங்க ஐயா? நாம அரசியலே பேச போறது என்ன? ஆனா பேசுறது அரசியலா தான் இருக்கலாம், தெரியும். இப்போ வந்து அகத்தியம், தொல்காப்பியம், 10 பாட்டு, 8 தொகை, நற்றிணை, குறுந்தொகை, 500, 18, பரிபாடல், 400, 300 கலித்தொகை. நீங்கள் எமர்ஜென்சி பொறுத்தளவில், தமிழ்நாட்டை பொறுத்தளவில் வட இந்தியா அப்படியே தெரியாது. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அரசு அலுவலகங்கள் ஒழுங்காக இருந்தது. ஆசிரியர்லாம் உரிய நேரத்தில் பள்ளிக்கு வந்தாங்க, எல்லாம் சரியாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் அந்த திமுகவுக்கும் அப்போ பிரிந்த அந்த எம்ஜிஆருக்குமான அந்த மோதல் எப்படி இருந்தது? அன்னைக்கு வந்து எம்ஜிஆருடைய படத்தை ஒட்டாவோனா அந்த வாகனத்தை ஓட்ட முடியாது. ஆனால் எம்ஜிஆர் சொன்னார், என்னுடைய செய்திகளெல்லாம் அலைவாசியில் தான் வரும்னு சொன்ன உடனே ஒரு பத்திரிக்கை 5 ரூபாய்க்கு விற்றுது. இன்னைக்கு எப்படி விஜய்க்கு ஒரு மோகம் இருந்ததோ அதை விட கூடுதலான மோகம் எம்ஜிஆருக்கு இருந்தது. கள்ள இயக்கத்தை தவிர இடதுசாரி, வலதுசாரி, தேசிய கட்சி, மாநில கட்சி, ஏதாச்சும் ஒரு கட்சி வாய் திறந்துதா? திறந்துங்களா? இல்லைங்க. என்ன காரணம்? என்ன காரணம்? என்ன காரணம்? வீரமணி தானே பெரியாருடைய சொத்துக்களை அனுபவிக்கிறாரு. சரிங்க. அவர் பதிவு பண்றாரா? என்னன்னு பதிவு பண்ணுங்க? நீங்க பெரியார் வந்து கள்ள ஆதரவாளர். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள், ராவணா நல விரும்பிகள் எல்லோருக்கும் வணக்கம். உங்களுடைய தொடர்ந்த பேராதரவுக்கு நன்றி. ஐயா நல்லுசாமி விவசாய சங்கத்தினுடைய பல்வேறு பொறுப்புகளில் இருக்கிறவர். ஏன் நான் அவரை திரும்ப சந்திக்கிறேன் அப்படின்னா, எல்லோரும் ஏதோ விவசாய சங்கம் சார்பாக அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. கல் இறக்குமதி, விவசாயத்து தென்னை மரம், பனை மரம், கல் இறக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு. ஏதோ ஒரு சங்கத்துடைய ஒரு இதுவாக தான் பார்க்குறோம். ஆனால் அவர் யார், எங்கேருந்து வந்திருக்கிறாரு, இதனுடைய பழைய விஷயங்கள்லாம் எப்படிப்பட்டது, அரசியல், ஒரு 10 நிமிடம் அவர்கிட்ட பேசினா ஐயா கிட்ட ஒரு 2 திருக்குறள், ஒரு புறநானூறு, ஒரு அகநானூறு, 10 பாட்டு, 8 தொகை எங்கிருந்தோ எடுத்து போட்டு மேற்கோள் காட்டி பேசுவார். ரொம்ப வியப்பாக இருக்கும். என்ன தான் படித்தார் அப்படின்றது ஒரு பெரிய வியப்பு. இவரை பற்றி முழுசும் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப நாளாக திட்டமிட்டுக்கிட்டு இருந்தேன். அதனுடைய தொடக்கம் தான் இது. நம்ம ஐயாவை சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். நாம் அரசியலே பேச போகிறதில்ல என்ன, ஆனால் பேசுறது அரசியலாக தான் இருக்கலாம், தெரியும். இந்த பேசுகிறப்ப வரிக்கு வரி அந்த திருக்குறளை கொண்டு வந்துடுறீங்க, மேற்கோள் காட்டுறீங்க. இந்த இடத்துக்கு இந்த திருக்குறள் பொருத்தம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி நிறைய பாடல்கள் உள்ள கொண்டுட்டு வரீங்க. எல்லாமே நம்ம சங்கத்தமிழ்னு சொல்லக்கூடிய 10 பாட்டு, 8 தொகை, குறுந்தொகை, அகநானூறு, புறநானூறு இப்படின்றதுல மேற்கொள். நீங்கள் யார்? முதல்ல யார் நீங்க? எங்க இருந்து வரீங்க? உங்க பின்னணி என்ன? நான் வந்து ஒரு கிராமத்துலேருந்து வர்றேன். என்ன கிராமங்க ஐயா? அரச்சலூர் கிராமம், ஈரோடு மாவட்டம். ஈரோடு மாவட்டம், அரச்சலூர். சரிங்க ஐயா. எங்கள் குடும்பம் ஒரு விவசாய குடும்பம். இப்போ நான் வந்து அரச்சலூரில் பள்ளியில் படித்தேன், அரசு பள்ளியில் தான் படித்தேன். அப்புறம் கோவையில் ஒரு பிஎஸ்சி கலை அறிவியல் கல்லூரியில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்தேன். பிஎஸ்சி கோவை, பிஎஸ்சி. அப்புறம் அதை அடுத்து வந்து சென்னை சட்டக்கல்லூரி. அப்போ சென்னையில் மட்டும்தான் சட்டக்கல்லூரி, வேறு எங்கேயும் கிடையாது. புதுவைக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரே சட்டக்கல்லூரி சென்னையில். சரிங்க. அங்கே படித்தேன். அப்புறம் அதுக்கு பின்னாடி நான் ஒரு 3-4 ஆண்டுகள் வழக்கறிஞர் தொழில் பார்த்தேன். அப்புறம் எங்கள் அப்பா காலமாயிட்டாங்க. காலமானோன்னா நான் விவசாயத்தை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம். அதனால் விவசாயத்துக்கு போயிட்டேன். விவசாயத்துக்கு போனோன்னா அப்புறம் விவசாய சங்க தலைவராக எங்கள் பகுதியில் கீழ்பவானி பாசனம்னு இருக்குது. அந்த பாசனத்தில் உங்கள் குடும்பம் பற்றி? என் குடும்பம் வந்து எங்கள் அப்பா, அம்மா, தாத்தா எல்லாமே விவசாய குடும்பம். எனக்கு வந்து ஒரு தங்கை, எனக்கு 2 பெண்கள். இப்போ வீட்டில் வந்து 3 பேர் இருக்கிறோம். நான், என்னுடைய மனைவி, தாய். எங்கள் அம்மாவுக்கு வந்து 97 வயசு, எனக்கு 77 இருக்கீங்க. சட்டம் படிச்சுட்டு அதோட நிறுத்திட்டீங்களா? மேற்கொண்டு படிச்சு? இல்லை, மேற்கொண்டு நான் வந்து இந்த கரஸ்பாண்டன்ஸ்னு சொல்லுவாங்களே, தொலைதூர கல்வி வேலையை செய்துட்டு படிக்கிறது. அதில் வந்து எம்ஏ தமிழ், அப்புறம் எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸு, அப்புறம் எம்ஏ காந்தியன் தாட். எம்ஏ காந்தியன் தாட், காந்திய சிந்தனைகள். 3 ட்ரிபிள் எம்ஏ முடிச்சிருக்கீங்க. இந்த பேசும்போது மேற்கோள் காட்டுறீங்கல்ல ஐயா, திருக்குறள் எப்போதான் படிச்சிங்க? இதெல்லாம் எப்போ இதுவாக இருந்தது உங்களுக்கு? திருக்குறள் எந்த காலகட்டம் இதெல்லாம்? நீங்கள் அது காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா
நான் திருக்குறள் படித்ததுக்கே காரணம் வந்து ம். அந்த அரசு பேருந்தில் பயணம் போவோம். ம். போகும்போது ஒரு குறள் இருக்குது. எங்கேருந்து எங்கே போவீங்க? எங்கே போனாலும் சரி, ஓ, சரி. எங்கள் ஊரில் போனாலும் இங்கே சென்னையில் போகும்போது ஒரு குறள் இருக்குது. ம். அதை அப்படியே பார்த்து பார்த்து மனப்பாடம் பண்ணி தான் அதுலேருந்து தான் அப்புறம் தொடர்ந்தது. ம். அந்த பேருந்தில் படித்து பழகி தான் ம். அப்புறம் சரி திருக்குறளை படிக்கலாம்னு சொல்லி திருக்குறளுக்கு உரை எழுதிட்டேன். ம். உரையும் எழுதியிருக்கீங்க. என்னுடைய பார்வையில் ஆ, உரை. ஆ. அதை தாண்டி மற்ற இதெல்லாம் எப்படி படிச்சீங்க? சிலப்பதிகாரம், மணிமேகலை இது அது- எல்லாமே மேற்கோள் காட்டுறீங்க. அது அப்படியே அந்த எம்ஏ தமிழ் படிக்கும்போது ம். அப்படியே படித்து அப்படியே வந்து எல்லா புத்தகங்களையும் வாங்கி படிப்பேன். ம். ம். இப்போ வந்து அகத்தியம், தொல்காப்பியம், 10 பாட்டு, 8 தொகை, நற்றிணை, குறுந்தொகை, 500, 18, பரிபாடல், 400, 400 கலித்தொகை, ஆற்றுப்படை நூல்கள், திருமுருக ஆற்றுப்படை, புறநர் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, கூத்தர் ஆற்றுப்படை, மலைப்படுகடா மாதிரி பாட்டு, பட்டினப்பாடை, நெடுநல் வாடை, அப்புறம் 11 கணக்கு நூல்கள், திருக்குறள், 11 கீழ் கணக்கு. திருக்குறள், நாலடியார், நான்மடிக்கடிகை, சிறுபஞ்ச மூலம், ஏழாதி, பழமொழி, இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40, 50 காப்பியங்கள், சிவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, 5 காப்பியங்கள், 20 இதிகாசங்கள், மகாபாரத, ராமாயணம், பக்தி இலக்கியங்கள், தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தங்கள், 63 நாயன்மார்கள் படைப்புகள், 12 ஆழ்வார்கள் படைப்புகள், சிற்றிலக்கியங்கள், கலம்பகம், உலா, பரணி, பிள்ளைத்தமிழ், பள்ளுப்பாட்டு, குறவஞ்சி, சதகம், அந்தாதி, கோவை, இப்படி எல்லாம் நுடிப்புள் மேய்ச்சது தான். அல்ல, கரெக்ட். சாதாரண கொஞ்சம் முழுமையுமே யாருமே படிக்க முடியாது. கொஞ்சமா முழுமையுமா படிக்க முடியாது. படிச்சு இதை விட கொஞ்சமா படிச்சவங்களே பொதுவா நீங்க இந்த அப்படி போயிருக்கலாமே, இலக்கிய பாதையில போயிருக்கலாமே. பட்டிமன்றம், இலக்கிய பேச்சு, கல்லூரிகள்ல பேராசிரியரா இப்படி போயிருக்கலாமே. ஏன் இந்த பக்கம் வந்தீங்க நீங்க? ஏன்னா நான் வந்து வேளாண் விட்டு வெளியே போக முடியல. போறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்பாவுக்கு பிறகு இதுல வந்து அப்பாவுக்கு பிறகு அப்புறம் இதுல வந்ததுனால அப்புறம் வேற இதை பார்த்தாகணுமே, வேற வழி இல்லைங்க. சட்டக்கல்லூரியில நீங்க படிச்சுட்டு இருந்தப்ப அன்னைக்கு இருந்த அந்த திராவிட அரசியல் எப்படி இருந்தது? அந்த காலகட்டம் எப்படி இருந்ததுங்க ஐயா? நீங்க சட்டக்கல்லூரிக்கு வந்தீங்க. பள்ளி அந்த காலகட்டத்தில் தான் எம்ஜிஆர் வந்து புதிய கட்சி ஆரம்பிச்சாரு. அண்ணா திராவிட 72க்கு பிறகு 72 அப்ப படிச்சேன். ஆரம்பிச்சுட்டாரு. அவசர கால சட்டம் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் நான் கல்லூரியில் படிக்கும்போது அவசர கால சட்டம் அதெல்லாம் வந்தது. நீங்க கல்லூரி எங்க கோயம்புத்தூர் கல்லூரியில படிக்கும் போதே எமர்ஜென்சி வந்துருச்சு? இல்ல இங்க சட்டக்கல்லூரி. சட்டக்கல்லூரி அப்பெல்லாம் எமர்ஜென்சி வந்துருச்சுங்களா? 75 ஜூன் நினைக்கிறேன். அப்பதான் முடிக்கிறோம். அந்த எமர்ஜென்சி எப்படி இருந்தது நீங்க பார்த்ததுல? நீங்க எமர்ஜென்சி பொறுத்தளவுல தமிழ்நாட்டை பொறுத்தளவுல வட இந்தியா அப்படியே தெரியாது. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அரசு அலுவலகங்கள் ஒழுங்கா இருந்தது. ஆசிரியர்லாம் உரிய நேரத்தில் பள்ளிக்கு வந்தாங்க, எல்லாம் சரியா இருந்தது. அந்த அடக்குமுறை இருந்தபோது எல்லாம் ஒழுங்கா தான் இருந்தது, மோசம் இல்லை. அதனாலதான் வந்து வட இந்தியாவில் வந்து தோத்து போனாலும் இங்க தென்னிந்தியாவில் அவங்க ஜெயிச்சாங்க அந்த காலகட்டத்தில். அந்த காலகட்டத்தில் ஓஹோ. இந்த மிஸ்ஸா காலத்து கைது அப்படின்லாம் அரசியல் பேசிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு ஒரு பெரிய இதுவா இருந்தது தமிழ்நாடு அப்படின்லாம் பேசுவாங்க. நீங்க மாணவர்களாக அதை எப்படி எதிர்கொண்டீங்க, எப்படி பார்த்தீங்க அதை? இல்லை, அதை எங்களை பொறுத்தளவில், மாணவர்களை பொறுத்தளவில் சட்டக்கல்லூரியில் வந்து அரசியல் வந்து பெரிய அளவில் இருந்தது. அப்போ இப்பெல்லாம் பல இடங்கள்ல சட்டக்கல்லூரி வந்துருச்சு. மாவட்டத்துக்கு ஒரு சட்டக்கல்லூரி, 2 சட்டக்கல்லூரி வந்துருச்சு. அன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கும் புதுவைக்கு சென்னை சட்டக்கல்லூரி மட்டும்தான், வேற எங்கேயும் கிடையாது. அதனால அரசியல் களமே அதில் இருக்கும். இடதுசாரி, வலதுசாரி, தேசிய கட்சி, மாநில கட்சி, இடதுசாரி எல்லாம் இருக்கும். நீங்க எதில் இருந்தீங்க ஐயா? அதில் நான் காங்கிரஸ்ல இருந்தேன். அப்புறம் எனக்கு அதில் விருப்பம் இல்லை, அப்புறம் விட்டுட்டேன். நான் வந்து தேசிய பொறுப்புலையெல்லாம் இருந்தேன். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரங்கராஜகுமார மங்கலம் அங்கே டெல்லியில் அவர் படிச்சுட்டு இருந்தார் சட்டக்கல்லூரியில். நாங்கள் சென்னையில் படித்தேன். நான் செயலாளராக இருந்தேன். தேசிய அளவில் கட்சி பொறுப்பு. NSUI, நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, காங்கிரஸ் ஒரு அங்கம் அது. அப்போது இங்கே ப. சிதம்பரம் இளைஞர் காங்கிரஸ் தலைவர், மாநில அமைப்பில் இருந்தார். ப. சிதம்பரம். சிதம்பரம் அதுக்கு முன்னாடியே வந்து நீங்க கல்லூரி காலகட்டம் நினைக்கிறப்ப கோயம்புத்தூர்ல இருந்திருப்பேன். அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படின்றது, இந்தி எதிர்ப்பு நான் பள்ளியில் படிக்கும்போது தான் வந்தது. பள்ளியில் படிக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 11ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு அந்த காலகட்டத்தில். அந்த நினைவெல்லாம் நீங்க எப்படி பாக்குங்க? அதிகமா அந்த பக்கத்துல தான் மக்கள் திரண்டாங்க. நாங்க அதிகமா கொத்தா அது வெட்டி அதை கொலை சுட்டு கொலை பண்ணிட்டு பெரும் கொழியில போட்டு இப்ப இனப்படுகொலை செய்துட்டு ஒட்டுமொத்தமாக போட்டு குழியில் போட்டு பறித்து மூடினாங்களோ அந்த மாதிரி இங்கே விவசாயிகளுக்கு நடந்ததுன்னு சொல்கிறாங்க. விவசாயிகளுக்கு நடக்கல, மக்களுக்கு போராடினவங்க எல்லாரும், போராளிகளுக்கு பெரிய அடக்குமுறை. அதனால வன்முறை தலைவரிச்சு ஆடிச்சு.
ம். அதில் சில உயிரிழப்புகள் எல்லாம் ஏற்பட்டது. இல்ல அது எப்படி நான் அப்படி ஏன்னா நாங்கள்லாம் மாணவர்கள். நீங்க பார்த்த அந்த மாணவர்களா நீங்க பார்த்த காட்சிகள் அன்னைக்கு எப்படி இருந்தது? அந்த உணர்வு எப்படி நீங்க உணர்வு உள்வாங்கினீங்க? எப்படி இருந்ததுன்னா, இந்த மாதிரி தமிழை வந்து ரொம்ப அடக்குமுறை பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆதங்கம் இருந்தது. ம். நாங்கள் போராட்ட காலத்துக்கு போகிற அளவுக்கு வீட்டில் விடல யாரும். ம். நாங்கள் களத்துலலாம் போகல. ம். 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 பார்த்தது கேட்டதெல்லாம் எப்படி இருந்தது அந்த காலகட்டத்துல? பார்த்தது கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அடக்குமுறை பண்ணுறாங்களே இது கூடாதுங்கிற மாதிரி தான் எண்ணம் இருந்தது. கோபத்தை நான் வெளிக்காட்ட முடியல. ம். எங்களால் வெளிக்காட்ட முடியல. கோபத்தை வெளிக்காட்ட முடியல. அது இருந்தது வெளிக்காட்ட முடியல. மற்றபடி கைதுகள் வந்து எப்படிலாம் நடந்துக்கிட்டாங்க அந்த போலீஸ் அந்த காலகட்டத்துல? அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வீடு வீடா தேடி வந்து தேடி எல்லாத்தையும் வந்தாங்க. பிடிச்சிட்டு- 2வது போலீஸ் இன்ஸ்பெக்டரையும் போட்டு எரிச்சாங்க. ம். அந்த மாதிரி நடந்தது. ம். தேடி வந்து பிடிச்சி அடித்து உதச்சி எல்லாம் இம்சையெல்லாம் பெரிய அளவில் பண்ணாங்க. ம். அதெல்லாம் நடந்துச்சு. நடந்துச்சு நடக்காது இல்லை. சரி, அது பிற்பாடு அந்த சட்டக்கல்லூரிக்கு வந்துட்ட பிறகு தான் நீங்கள் எம்ஜிஆர் வந்து புதிய கட்சி தொடங்கணும். அந்த காலகட்டத்தில் அந்த திமுகவுக்கும் அப்போ பிரிந்த அந்த எம்ஜிஆருக்குமான அந்த மோதல் எப்படி இருந்தது? எதனா தெரியுமா? அன்னைக்கு வந்து எம்ஜிஆருடைய படத்தை ஒட்டாவோனா அந்த வாகனத்தை ஓட்ட முடியாது. ஒட்டனா ஓட்ட முடியாது. ஆமா, ஒரு காரா இருந்தாலும், எம்ஜிஆர் படத்தை ஒரு ஓட்ட லாரியா முடியாது. இருந்தாலும், ஒரு பேருந்தா இருந்தாலும் அந்த படம் இருந்தா தான் அதை ஓட்ட முடியும். எந்த படம் இருந்தா எம்ஜிஆருடைய படம் முன்னாடி ஒட்டி இருக்கணும். ஒட்டி இருக்கும்? ஆ, ஓ. அந்த அளவுக்கு. அப்போ வந்து நாங்கள் சட்டக்கல்லூரியில் படிக்கும்போது ம். அலைவாசின்னு ஒரு பத்திரிக்கை வந்தது. ஆமா. சும்மா ஒரு 4 பக்கம் இருக்கு. அலைவாசி ஒரு வேலூர் சோலை நாராயணன். நாராயணன் அப்புறம் சோலையெல்லாம் கூட ஆமா, அதுல ஆமா, எழுதிட்டு ஆமா. இருந்தாரு. அந்த அலைவாசம் வந்து 25 பைசா. ம். ஆனா எம்ஜிஆர் சொன்னாரு, என்னுடைய செய்திகள் எல்லாம் அலைவாசியில தான் வரும்னு சொன்ன உடனே ம். ஒரு பத்திரிக்கை 5 ரூபாய்க்கு வித்தது. ம். பாருங்க, ஆனா அப்போ நாலனா பத்திரிக்கை அப்போ நாலனா பத்திரிக்கை 5 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு வித்தது. ம். அதான் மக்கள் வாங்கினாங்க 5 ரூபாய் கொடுத்து. அதனாலதான் அந்த வெள்ளூர் நாராயணன் வந்து அந்த பத்திரிக்கை தாக்கப்பட்டது போனது ஆமா, அதெல்லாம் ஆமா, ஆமா. திமுக செய்தது அந்த காலகட்டத்துல. அத அந்த அந்த குழப்பங்கள்லாம் நீங்க எப்படி மனசுல நிறுத்திருக்கீங்க ஐயா? அந்த குழப்பங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பலவாரா இருந்தது. ம். ஒரு நான் வந்து சட்டக்கல்லூரியில இருந்து படிக்கும்போது வெளியே போனோம். ம். ஒரு தேநீர் கடை. ம். அந்த எஸ்பிளனட் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. இப்ப எல்லாம் இடிச்சிட்டாங்கல்ல. எஸ்பிலமேடு போலீஸ் ஆமா. காவல் நிலையம். ஆமா, ஆமா. அப்போ ஒரு சின்ன மரம், ம். அந்த மரத்தடியில் ஒருத்தர் கொண்டு வந்து குறை வச்சிருந்தாங்க. அவர் தான் ஜேபிஆர். ம். ஜேபிஆர் இன்னைக்கு இந்த சத்யபாமா புகழ்பெற்ற கல்லூரி இன்னைக்கு வந்து இதுல நிறுவனர். வந்து மருமகன் தான் இன்னைக்கு நிதி அமைச்சரா இருக்காரு, அவருடைய மருமகன். ஆமா, ஆமா. அப்போ ம். நாங்க போனோம். ம். இவர் ஜேபிஆர் ஒரு ஒரு அந்த இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் அப்பாவி போல தெரியுது. ம். எங்களை இவன் பாருங்க, ம். சாராய வியாபாரிங்க, ம். இவனை வந்து பிடிச்சிட்டு வந்திருக்கிறோம். ம். இவன் பாருங்க வசனம் பேசுறான் ம். அப்படின்னு யோங்கிறாரு அவரு. ம். ஷனாயை தெரியாதா, அவனை தெரியாதா, இவனை தெரியாதா, என்னுடைய அன்பு மனைவி குடிப்பதற்காக தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கின்றார்கள், குடிக்கக்கூடாதென மறுக்கின்றார்கள் அந்த போலீஸ் நாய்கள், அப்படி இப்படின்னு பேசுறாப்புல. ம். அவர் அந்த இன்ஸ்பெக்டர் இவ பாருங்க மனைவிங்கன்னு சொல்றானுங்க, மனைவியே இல்லைங்க, இவளை பற்றி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவர் வசனம் பேசுறாரு. ம். அப்புறம் ஒருத்தர் ஒரு டிஎஸ்பி போல தெரியுது, அங்கே வெளியே பார்த்துக்கிட்டு இருந்துட்டு வந்தார். ம். வந்து 4 அப்பி ம். இழுத்துக்கிட்டு போனார். யோன்ட்டு போனாப்புல. ம். அப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னார், முன்னாள் போலீஸாக இருந்தவனுங்க, அதனால அடிக்கிற கை வரமாட்டேங்குது அப்படின்னாரு. ம். 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 யார் முன்னாள் அவர் போலீஸ் தான் தலைவர்? புரட்சி தலைவருடைய விசேஷ பிரதிநிதி. பின்னாடி எம்ஜிஆர் ஆட்சிக்கு அப்புறம் வந்து. மெட்ரோ ம். சேர்மேன், ம். எல்லாம் இந்த மாதிரி பல பதவிகளை வச்சார். ம். அப்புறம் கல்வி தந்தையானார். ம். சரி, எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்குமான அந்த இது அந்த காலகட்டத்தில் எப்படி எடுத்துக்கிட்டீங்க மாணவர்கள்? அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சு? பெரிய போராட்டம் தாங்க. ம். ஆனால் எம்ஜிஆர் பின்னாடி மக்கள் நின்னாங்க. இன்னைக்கு எப்படி விஜய்க்கு ஒரு மோகம் இருந்ததோ அதை விட கூடுதலான மோகம் எம்ஜிஆருக்கு இருந்தது. நீங்கள் எம்ஜிஆர் இல்லாமனா திராவிட முன்னேற்ற கழகமே இல்லை. அன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி. ம். நீங்கள் இந்த சாராயத்தில் நெருக்கடி வரும்போதெல்லாம் ம். காப்பாற்றின ஒரு எம்ஜிஆர் தானே கலைஞர். சாராயத்தில் நெருக்கடி வரும்போதெல்லாம் எம்ஜிஆரை காப்பாத்தினது எம்ஜிஆர் கலைஞரை காப்பாற்றினது எம்ஜிஆர் தான். ம். கலைஞரை காப்பாத்தினது எம்ஜிஆர். எம்ஜிஆர் எப்படி? நீங்கள் வந்து அவர் ஆதரவாக வந்து இந்த மாதிரி பிரச்சாரமெல்லாம் பண்ணார். ம். கருணாநிதிக்கு எம்ஜிஆர் அவர்கள் பிரச்சாரம் ஆதரவாக இருந்தார். ம். ம். அப்போ அப்புறம் மதுவுக்கு எதிராக இருந்தார். ம். அப்புறம் அவரே தான் டாஸ்மாக் கொண்டு வந்தார். ம். ம். அப்புறம் 2003 நினைக்கிறேன், ஜெயலலிதா அவங்க வந்து சில்லறை வணிகத்தை கையில் எடுத்தாங்க. ம். ம். அப்போ வந்து 3500 கோடி அரசுக்கு வருவாய்.
ம். இன்னைக்கு வந்து 50,000 கோடி. ம். டாஸ்மாக் வருமானம் அது. அந்த காலகட்டத்தில் வந்து இந்த உலகத்தமிழ் மாநாடு ஒன்று நடந்தது ம். அண்ணா இருந்தபோது. ம். ம். அப்புறம் நினைக்கிறேன் ஒரு பொதுப்பணித்துறை அமைச்சர் மந்திரி நிறைய சிலைகள் அப்போ செய்து மெரினா பீச் ஆ, ஆ, வச்சிருக்காங்களா, அது அந்த கடற்கரையில காலகட்டத்தில் அந்த மாநாட்டை ஒட்டி உலகத்தமிழ் மாநாட்டை சிறப்பிக்கிற விதமாக வச்ச சிலைகள் தான், ஆமாம், கண்ணகி சிலை ஆமாம். உட்பட எல்லா சிலையும். அந்த அந்த மாநாட்டு அரசியல் நீங்கள் எப்படி பார்த்தீங்க அப்போ மாணவர்களாக? அந்த மாநாட்டு அரசியல் நாங்கள் வந்து மாணவர்களாக இருந்தபோது அது எங்களுக்கு வந்து நாங்கள் கிராமத்தில் இருந்தோம். ம். நாங்கள் அதெல்லாம் வந்து பார்க்கல. ம். நீங்கள் செவிவழி செய்தி தான். ம். நீங்கள் அதையெல்லாம் நாங்கள் பார்க்கல. ம். ஆனால் தஞ்சாவூர் உலகத்தமிழ் மாநாடு, அந்த மாநாட்டில் நாங்கள் கலந்துக்கிட்டோம், போனோம் தான். பின்னாடி பின்னாடி நடந்தது அது எம்ஜிஆர் ஜெயலலிதா காலம், எம்ஜிஆர் காலம். எம்ஜிஆர் இருந்தபோது நடந்தது. அப்போ தான் வந்து தமிழ் பல்கலைக்கழகம் எல்லாம் உருவாக்குனது. தஞ்சை தஞ்சையில. தமிழ் பல்கலைக்கழகம். அதில் வேணா போன மொழியே மற்றபடியெல்லாம் நாங்கள் நேரில் போனீங்களா நீங்க? ஆ ஓ, என்ன மாதிரி நடந்தது அந்த நிகழ்ச்சிகள்லாம்? நிகழ்ச்சியெல்லாம் நல்லா, ஓரளவுக்கு நல்லா தான் நடந்தது. ம். 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 நல்லா சிறப்பாக தான் நடந்தது. ம். 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 நடந்து இப்போ கோயம்புத்தூர்ல வந்து செம்மொழி மாநாடு செம்மொழி மாநாடு இருந்தது. அதில் எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. கலைஞர் நடத்தினாரு. அப்புறம் கலைஞர் நடத்தும் போது எங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆயிட்டுது. என்ன பிரச்சனை உங்களுக்கு அதில்? நாங்கள் கல்லியக்கம் நடத்தினோம். ம். அப்போ வந்து கள் வந்து அரசியலமைப்பு சட்டப்படி எங்களுக்கு உணவு தேடும் உரிமை. கல் ம். இட் இஸ் நாட் இன்டாஸ்கேட்டிங் லோக்கா, இட் இஸ் பார்ட் ஆஃப் ஃபுட்டு. ம். அதனால் வந்து தமிழருடைய மென்பானம் வந்து கள். ம். அதனால் அந்த கல்லை வந்து அந்த வளாகத்துக்குள்ளே சந்தைப்படுத்துகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணி அறிவிச்சிட்டோம். ம். உடனே பயந்து போயிட்டாங்க. காவல்துறை வந்தாங்க, இல்லை கேட்டாங்க, எத்தனை பேர் விற்பீங்க, எங்கே விற்பீங்க, எப்படி விற்பீங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது. ம். ஒருத்தர் விற்றாலும் விற்போம், 1000 பேர் விற்றாலும் விற்போம் அப்படின்னு உடனே அவங்க மிரண்டு போயிட்டாங்க. ம். மிரண்டு போய் முந்தைய நாள் கலைஞர் எங்களை அழைச்சார். ம். அழைச்சி அப்புறம் அந்த அந்த அவனாய் சாலையில் தான் ஒரு விடுதியில் தங்கியிருந்தார், ம். ரெசிடென்சின்னு. ம். அப்புறம் அங்கே போனோடனே காலையில் ஒரு பனியன் போட்டு ம். ஒரு கோடு போட்ட லுங்கி கட்டிட்டு உட்காந்துருந்தார், ம். கைலி கட்டிட்டு யார் உட்காந்துருந்தார் உட்காந்து? கலைஞர். சரிங்க. அப்புறம் நாங்கள் போனோம். ம். அப்புறம் ஐயா, ம். இந்த மாதிரிங்க ஐயா, வள்ளுவர் சொல்லியிருக்காருங்க ஐயா, ம். எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவுன்னு சொல்லியிருக்காங்க ஐயா. ம். உலகத்தோடு ஒட்ட உலகம் கலைஞருக்கே இதை பலகற்றும் சொல்றீங்களா கல்லார் நீங்க? அறிவில் அதார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐயா. சரி. ஐயா, அந்த சொல்லு தமிழ்நாட்டினுடைய முதல்வருக்கு வரலாங்களா ஐயா? ம். உலகத்தில் எந்த நாட்டிலையும் கல்லுக்கு தடை கிடையாது, எந்த மாநிலத்திலையும் கிடையாது, தமிழ்நாட்டிலையும் மட்டும் தடை இருக்குங்க ஐயா. ம். இது உலகளாவிய நடைமுறைக்கு மாறானதுங்க ஐயா. உலகளாவிய நடைமுறைக்கு மாறாக ஒருவர் நடந்து கொண்டால் அவர் அறிவில்லாதவர்னு வள்ளுவர் பதிவு பண்ணுறாருங்க ஐயா. ம். ஐயா, உங்களை வாழும் வள்ளுவர்னு சொல்கிறாங்க ஐயா. ம். ஐயா, உங்களுக்கு அந்த சொல்லு வரலாங்க ஐயா, வரலாங்களா ஐயா ம். அப்படின்னு கேட்டதுக்கு பார்த்தாரு. ம். கல் முக்கியமானது, ம். அவசியமானது, ம். தேவையானது, கவனிக்கிறேன். இப்போதைக்கு ம். உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டை சிறப்பாக நடத்துவோம், ஆதரவு தாருங்கள்னாரு. நீங்க ஆதரவு கொடுத்தீங்க. நாங்கள் கைவிட்டுட்டோம், ம். அந்த கல்லை விற்கிறத கைவிட்டுட்டோம். சரி, அது பிற்பாடு ஆதரவு கொடுத்தாரா? பாடால ஒன்றும் பண்ணல. அதாவது KP சிவசுப்ரமணிய தலைமையில் ஒரு குழு போட்டார். ம். அவர் அவர் முதலமைச்சராக இருக்கும்போதே அறிக்கை கொடுத்துட்டாங்க. ம். இதுவரையிலும் அந்த குழுவினுடைய அறிக்கை வெளியிடல. ம். அதில் வந்து லட்சக்கணக்கான பேர் எங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணோம். ம். ஒன்றுமே இல்லை. அந்த அறிக்கை இது வரைக்கும் இது வரல, வெளிவரல. எப்போ போட்டதுங்க? அந்த அது 2009 ம். போட்ட செம்மொழி மாநாடு நடந்த- செம்மொழி மாநாட்டுக்கு பின்னாடி அதான் அது முடிச்ச உடனே. பின்னாடி போட்டது. அது ஏன் அந்த வெளியிடவே அறிக்கை வெளியே வரலன்னு எப்பயாவது கேட்டிருக்கீங்களா, விசாரிச்சிருக்கீங்க? பல முறை கேட்டேங்க, ம். யாருமே வெளியிடல. ம். என்னன்னு தெரியல. ம். என்ன என்ன காரணமா? என்ன காரணம்னு அப்புறம் அவங்கள கேட்டால் தானே தெரியும். ம். என்ன காரணம்னா, அதாவது கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடை நீக்கணும்னு சொல்லி ம். கல் இயக்கத்தை தவிர இடதுசாரி, வலதுசாரி, தேசிய கட்சி, மாநில கட்சி ஏதாச்சும் ஒரு கட்சி வாய் திறந்ததா? ம். திறந்துங்களா? இல்லைங்களா? என்ன காரணம்? அதான் ஏன் என்ன காரணம்? என்ன காரணம்? விவசாயிகள் சம்பந்தப்பட்ட விஷயம் தானே. எல்லாத்துக்கும் போயிடுது. எங்க இருந்து போயிருக்கின்றீங்க பணம்? நீங்கள் டாஸ்மாக் மூலமாக எவ்வளோ வருவாய் வருது அரசுக்கு? ம். ஆண்டு வருவாய் எவ்வளோங்க? 5,000 கோடி, 50,000 கோடி. 50,000 கோடி. கடந்த 50,000 கோடி. 45,000 கோடி. 50,000 கோடி. 50,000 50,000 கோடி. சரிங்க. முன்கதை வழியாக வருது. ம். இது எல்லாத்துக்கும் தெரியுது. ம். பின்கதை வழியாக இதே அளவுக்கு தொகை போகுது, ம். இன்னொரு 50,000 கோடி. ம். அது லிக்கர் லாபி கையில் போகுது. அவங்க வலுவாக இருக்காங்க, ஆளுமையோடு இருக்காங்க. ம். தேர்தல் நேரத்தில் கட்சிகளுக்கு பணம் தேவைப்படுது. நாங்கள் தான் கேட்குறோமே, என் வீட்டில் எவ்வளோ கொடுப்பீங்க எனக்கு? வாங்கிட்டு தானே வாக்கு சாவடிக்கு போகிறோம். ம். வாங்க வேணா பல பேர் எங்களில் வாக்கு சாவடிக்கு போகிறது இல்லையே. ம். அதனால் கட்சிகளுக்கு பணம் தேவைப்படுது. ம். அதனால் எடை போட்டு விடை கண்டு ம். எந்தெந்த கட்சிக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ
அந்த லிக்கர் லாபி கொடுத்துட்றாங்க. ம், இடதுசாரி வலதுசாரி தேசிய கட்சி மாநில கட்சி எல்லாம் கையேந்திடுறாங்க, ம், விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில கட்சி தவிர. ம், ம், அதனால தான் கள்ளுக்கு எதிராக அவங்க வந்து கள்ளுக்கு ஆதரவாக கருத்துக்களை பதிவு பண்ணுறதில்ல. ம், இவரே பதிவு பண்ணுறது இல்லையே. ம், கி வீரமணி ம். ஆ கி வீரமணி தானே பெரியாருடைய சொத்துக்களை அனுபவிக்கிறாரு. சரிங்க. அவர் பதிவு பண்ணுறாரா? என்னன்னு பதிவு பண்ணணுன்றீங்க? நீங்கள் பெரியார் வந்து கள் ஆதரவாளர். ம். அவர் எதிர்த்து தென்னை மர தோப்பையே வெட்டி தள்ளிட்டாரு. கல்லுக்கு எதிர் காந்திய இயக்கத்துல இருக்கிறப்ப கல் உண்ணாமை ஆ. அந்த இயக்கத்தின் ஆமாங்க, ஆமாங்க. வெட்டினவர் பெரியாரு. ஆமாங்க, காந்தியே சொன்னாரு. ம், அங்க ஈரோட்ல 2 பெண்மணிகள் இருக்காங்க, ம், நாகம்மைன்னு சொல்லி ம், கண்ணம்மான்னு சொல்லி. ம், அவங்கள போய் கேளுங்க, அவங்க தான் முடிவு சொல்லணும். இந்த ம். போராட்டத்தை நிறுத்துறதுன்னா அவங்க தான் முடிவு சொல்லணும். எந்த போராட்டத்தை நிறுத்தணும்னா? அந்த அந்த கள்ளுக்கடை மறியல் போராட்டம், ம், கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தை நிறுத்தணும்னா ம், அவங்க தான் முடிவு சொல்லணும். என் கையில் இல்லை அப்படின்ட்டாரு. ம், அந்த அளவுக்கு அந்த 500 தென்னை மரங்களை வெட்டி எல்லாம் பண்ணாங்க. ம், அதுதான் ம், அதுதான் அது வந்து 1921ல் ம், அதை பற்றி தான் பெரியார் பதிவு பண்ணுறாரு. ம், அதாவது 22/1/1963 கும்பகோணத்தில் நடந்த ஒரு கூட்டம், ம், மது வேண்டுவோர் மாநாடு. ம், அந்த மாநாட்டில் உரையாற்றுகின்ற பொழுது ம், தந்தை பெரியார் பதிவு பண்ணுறாரு, ம், நான் காங்கிரஸ் கட்சியிலே இருந்தபோது ம், 1921ல் காங்கிரஸ்காரர்களுடைய பேச்சை கேட்டு கல் இறக்கிய 500 தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தி விட்டேன். ம், அது எவ்வளவு முட்டாள்தனம் என்பதை இன்று நான் உணர்கின்றேன். ம், இறக்கிய கல்லை ம், மரத்தடியிலேயே குடிப்பதற்கு விற்றுவிட்டால் எந்த பாதிப்பும் இருக்காது. ம், ஏலம் கடை என்று இருந்தால்தான் ம், கலப்படம் போன்ற தவறுகளுக்கு வாய்ப்பு இருக்கும். ம், மொத்தத்தில் கள் மீதான ஆளுமையை அரசு கைவிட வேண்டும். ம், என்னுடைய தங்க கண்ணம்மானுடைய கணவர் மாப்பிள்ளை நாயக்கரு ம், அதிசார வயிற்றுப்போக்கு நோயால் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. ம், கள்ள குடிச்சா நல்லதுன்னு மருத்துவர் சொல்ல கேட்டு குடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ம். நோய் கட்டுக்குள்ள இருந்தது. அல்சர். நோயினுடைய அறிகுறி வெளியே தெரியல. ம், இதுக்கு இடையில ம், மதுவில கொண்டு வந்தாங்க, ம், கல்லுக்கு தடை வச்சுட்டாங்க, கல் கிடைக்காம போச்சு. கொஞ்ச நாள் திருட்டு கல்லை குடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அது கேவலம்னு சொல்லி கள்ளு குடிக்கிறத நிறுத்திட்டாரு. நோய் முத்தி போய் 5 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டாரு. ம். கள்ளுக்கு தடை விதிக்காமல் இருந்திருந்தால் அவர் இன்னும் உயிரோடு இருந்திருப்பார் அப்படின்னு பெரியார் வந்து பதிவு ஆமா, பண்றாரு. பெரியார் பதிவு பண்றாரு. குடியரசு பத்திரிகையில செய்தியெல்லாம் இருக்குது. ம், சரி, ம். தந்தை பெரியார் எப்படி சொத்து சேர்த்தாரு? எப்படி சேர்த்தாருங்க? எடைக்கெடை வெங்காயத்துல இருந்து பொதுமக்கள் கிட்ட வாங்கித்தான் சேர்த்தாரு. ம், பொதுமக்களுடைய சொத்து தான் அந்த சொத்து. ம், ஆனா இப்ப யார் நிர்வகிக்கிறா? ம், கி வீரமணி. ம், ஆனா நாங்க பலமுறை சொன்னோம், ம், கடிதம் எழுதணும், ஐயா பெரியார் வந்து ஒரு கல் ஆதரவாளர், ம். கல் விடுதலைக்காக நீங்க வரணும், எங்களோட நின்று மேடையில் நின்று நீங்க குரல் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு தயக்கம் இருந்தா தனி மேடையிலையாவது குரல் கொடுங்க. இல்ல இருங்க, அந்த தயக்கம் என்ன தயக்கம் அவருக்கு? தயக்கம்னா அவங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட அதிகமா தொடர்புள்ளவர். ம், அங்க பெரும்பாலானவங்க வந்து இந்த மது தயாரிப்பாளர்கள், ம், அவங்க தான் மது உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க. ம், ம், அதனால தயக்கம் அவருக்கு. ம். நீங்க எப்பாச்சும் குரல் கொடுத்துருக்காரா கல்லுக்கு ஆதரவா? உங்களுக்கு தெரியும் இல்ல. ம். ஆனா சொத்துக்களை நிர்வகிக்கிறாரு. ம். இதுல இருந்து என்ன தெளிவா தெரியுது? ம். என்ன தெளிவா தெரியுது? ம். அவருக்கு பெரியாருடைய கொள்கைங்கிறது கோவணத்துணி நூல் அளவு கூட கிடையாது. ம். பெரியார் விட்டு சென்ற சொத்துக்கள் பெரியாருடைய கொள்கை என்பது வீரமணிக்கு கோவண துணி அளவுக்கு கூட கிடையாது இல்லைங்கிற அத இல்லை. அதனால கல்லுக்காக வந்து கல் விடுதலைக்கு வந்திருக்கணுமல்ல, இல்லையே. ம். சரி ம். சரி, நீங்க சொன்னீங்க தென்னை மரத்தை வெட்டினார்னு. ம். அவரு வழக்கறிஞர் தானே, ம். சட்டம் படிச்சவர் தானே. ம். சரி, 1000 உயில் எழுதலாம், எந்த உயில் சொல்லும்? ம். இறக்குறதுக்கு முன்னாடி கடைசியா எழுதின உயில் தான் சொல்லும். ம். 1921ல் சொன்னது செல்லுமா, 63ல் சொன்னது செல்லுமா? 63ல் அப்புறம் இன்னும் தென்னை மரத்தை வெட்டுறதையே பேசிட்டு இருக்காங்க. அப்ப இது வந்து ஏமாத்துற வேலைன்னு ஆமா. சரி சரி. அது திருமாவளவ வந்து மகளிர் மது ஒழிப்பு மாநாடு போட்டாரு. ஒரு கட் அவுட் பெருசா வச்சாரு. ஏன் தந்தை பெரியாருக்கு இவ்வளவு கட் அவுட் தெரியுமா? தந்தை பெரியார் ஒரு கல் எதிர்ப்பாளர், மது எதிர்ப்பாளர் பதிவு பண்றாரு. அவருக்கு புரிதல் இல்ல பெரியாரை பத்தி. அவருக்கும் தெரியல, அவருக்கு தெரியல. தெரிஞ்சிருக்குமா, தெரியாத மாதிரி நடிச்சாங்களா? தெரியலைங்க, அது அவருக்கு தானே தெரியும். அவருடைய மனசாட்சிக்கு தானே தெரியும். தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். இல்ல அவங்கெல்லாம் வந்து இந்த கல் இறக்கணும், விவசாயிகள் அதெல்லாம் பலன் அடையணும்,
இங்கே உற்பத்தி இதில் வர பணம் இவங்களுக்கே இப்போ விவசாயிகளுக்கு போகும், எல்லாருக்கும் ஒரு பொருளாதாரம் இருக்கும் என்ற ஒரு பெரிய விஷயம் இதுக்குள்ளே இருக்குது. உடல் நலமும் பாதிக்காது. இதை அவங்க தடுக்கிறதுல திருமாவளவன் போன்றவர்கள் இப்படியாக இந்த மாநாடு நடத்துறதுன்ற நோக்கம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நோக்கம் என்னன்னா, பணம் வந்து அவருடைய செலவல்ல. ஆதவ அர்ஜுனா அவர் தான் பணம் கொடுத்துருக்காரு. மாநாடு நடத்தியிருக்காங்க. அப்போ மதுவுக்கு எதிரான மதுவுக்கு எதிரான மாநாடு. மதுவுக்கு எதிரான மாநாடு நடத்துறது நியாயம். கள்ளுக்கு எதிராக நடத்தக்கூடாதுல்ல. உலகத்துல எந்த நாட்டுல கள்ளுக்கு தடை இருக்குது? எந்த மாநிலத்துல தடை இருக்குது? சொல்லுங்க. நீங்க கள்ள வந்து எதோட ஒப்பிடணும்? இதை போய் சாராயத்தோட, இறக்குமதி மதுக்களோட, இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களோட ஒப்பிடுவது என்பது பசுவையும் பன்றியையும் ஒரே பட்டியல அடக்கி சொல்றது ஒண்ணு, இது ஒண்ணு. இது உணவுங்க. நீங்க அரசியலமைப்பு சட்டமே சொல்லுது. பலமுறை சொல்லி இருக்கீங்க. இல்ல நான் வந்து 8 கோடி மக்களுக்கு சவால் விடுறேன். 8 கோடி மக்கள் ஒருத்தர் தானே கி. வீரமணி, திருமாவளவன் வர வேண்டியதானே வாரத்துக்கு. வைகோ போன்றவங்க எல்லாம் வர வேண்டியதானே. கிருஷ்ணசாமி போன்றவங்க எல்லாம் வர வேண்டியதானே. வாங்கிக்க வேண்டியதானே 10 கோடி. அப்படி வந்து வெற்றி பெற்று அந்த தொகையை பெற்றால் அவங்க எந்த அளவுக்கு அரசியல் உயர்த்தப்படுவார்கள்? ஏன் வர மறுக்கிறாங்க? ஏதோ காரணம் இருக்கிறது. பொதுவாக திராவிட கட்சி பேசும்போது விவசாயிகளுடைய உற்ற தோழன் வந்து கருணாநிதி ஆட்சி பொற்காலம் விவசாயிகளுக்கு பல விஷயங்கள் செய்தது அப்படின்றாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அதை நான் வந்து ஏற்றுக்க தயாராக இல்லைங்க. அவங்க வந்து இந்த இலவச மானியம் எல்லாம் என்னை பொறுத்தவரை விரோதமானது.